மீரா பேச முடியுமா? முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல தெரியல. மீரா பேச முடியும்னா நீங்க பேசிடுங்க. நான் வேணா ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நாகும் நீங்க பேசிடுங்க காளி. ஓகே. ரொம்பவே இன்சைட்ஃபுல்லான, ரொம்ப ஆழ்ந்து ஒவ்வொரு வரிகளுக்கும் இடையே வரிகள் அப்படின்னு முன்னுரையில் சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப ஆழ்ந்து ஒவ்வொரு வரிகளுக்குள்ள ஒவ்வொரு சென்டென்ஸுமே ரொம்ப பெரிய பொருள் செறிந்ததா, ரொம்ப கருத்து செறிந்ததா, ரொம்ப சிந்தனையை தூண்டுவது விஷயமா இருக்கு. அமைப்பு வெர்சஸ் அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஒரு இதை கொண்டு வந்தார் பார்த்தீங்களா? அது ரொம்ப அருமையாக இருந்தது. இவருடைய ஜவஹருடைய முன்னுரையிலேயே இல்லை, அவருடைய முன்னுரை, ஆசிரியருடைய முன்னுரையிலேயே அமைப்பு, இது எல்லாமே அமைப்பா இருக்கு. யூனோ அரசாங்கமோ இந்த சமூகமோ இது அத்தனையுமே அமைப்பா இருக்கு. அந்த அமைப்பை எடுத்து ஒரு தனிநபரால வந்து போர் செஞ்சு வேண்டிய இலக்கை அடைய முடியாது. அப்ப அந்த வேண்டிய இலக்கை அடைவதற்கு நம்ம அமைப்புக்கு எதிராக அமைப்பு தான் சரி அப்படின்றது ரொம்பவே உண்மையான ஒரு இது. எப்பயுமே நம்ம பேரலா ஆக்சுவலி ஆசிரியர் சொல்லுவது சாதி ரீதி அனைத்து விதத்திலையுமே இது பொருத்தலாம். இந்த அமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து அத்தனை விதத்திலையுமே பொருத்தலாம். இது எந்த ஒரு செலக்டட் விஷயம், ஒரு சாதிக்கு எதிரானதாகவோ இல்லை ஒரு ஜெண்டர் இன்இக்வாலிட்டிக்கு எதிரானதாகவோ, இன்ஃபேக்ட் வலதுசாரிகளே கூட அவங்க கொள்கைகளை இட்டு நிரப்பிட்டாங்க அப்படின்னா இது ஒரு ஸ்கெலிட்டன். இது ஒரு எப்படி ஒரு அமைப்பை திரட்டணும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்கெலிட்டன். இது ஆக்சுவலா சூப்பரான ஸ்கெலிட்டன். அவர் சொல்றாங்க இல்லையா, அரசியல் படுத்துறது நம்ம படுத்திடலாம், நம்ம அமைப்புல இருக்கிறவங்கள அரசியல் படுத்திடலாம். பட் பொதுமக்களையும் அரசியல் படுத்தினாதான் நம்ம பேசுற அரசியல் அவங்களுக்கு போய் சேரும், நம்ம பேசுற அரசியல் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொதுமக்களை அரசியல் படுத்துறதுன்றது ஒரு ரொம்ப பெரிய ரொம்ப ரொம்ப வெகு சில தலைவர்கள் மட்டுமே பொதுமக்களை அரசியல் படுத்துதலை பற்றிய அக்கறை இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா அதர்வைஸ் அந்த மாதிரியான அரசியல் படுத்துதல் இல்லாத வரைக்கும் ஒரு முட்டாள் கூட்டத்தை லீட் பண்ணி கொண்டு போறதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்காங்க அப்படின்றது வரலாறுக்கு தெரியும். ஆனா அவங்கள அரசியல் படுத்துறது அப்படின்றது தொடர்ச்சியான ஒரு திட்ட முன்னெடுப்புகளின் மூலமாகவோ இல்லைன்னா ஒரு ஒரு சரியான ஒரு உரையாடலை நிகழ்த்துவதன் மூலமாகவோ, எந்த சமூகத்துக்கிட்ட பேசும்போது சரியான உரையாடலை நிகழ்த்துவதன் மூலமாகவோ அழகா வந்து இந்த மக்களை அரசியல் படுத்துதல் அப்படின்றது நடக்கும். வலதுசாரிகள் பக்கம் பார்த்தீங்கன்னா இது அரசியல் படுத்துதல்ல, தொடர்ச்சியாக மழுங்கடிக்கிறதுக்கான விஷயங்களை தொடர்ச்சியா மக்களை ரீச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வாட்ஸ்அப் மூலமாகவும். அந்த முட்டாள்தனம் அரசியல் மக்களை அடைவதை விட முட்டாள்தனம் மக்களை ரொம்ப அடைஞ்சிரும். ஏன்னா அவங்க உட்காந்த இடத்துல இருந்து கை நீட்டினா முட்டாள்தனம் அவங்களுக்கு கிடைச்சிரும். பட் அரசியல் படுத்துறது அப்படின்றது அப்படி கிடையாது. அது அந்த ஒரு வரி, அந்த வரியை பார்த்ததுக்கு அப்புறமும் அந்த வரி நமக்கு தர சிந்தனைகள் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கான பொறுமை வந்து யாருக்கும் இல்லை. அப்போ வந்து அவங்கள கையை பிடிச்சு கொண்டு போய் சரியான விதத்தில் அரசியல் படுத்து. அவர் என்ன சொல்றாரு, அரசியல் படுத்துதுன்னா அரசியல் கட்சிக்கு, நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு மட்டும் இல்லை, இது ஒரு பொதுவான ஒரு பணி. இதனால இன்ஃபேக்ட் நான் இது சொல்றேன், இதனால ஒரு கட்சிக்கே கூட பயன், ஒரு கட்சி இதை முன்னெடுத்து பண்ணுதுன்னு வச்சுங்களேன், அந்த கட்சிக்கே கூட அது பயன் இல்லாம கூட போகலாம். அதையும் ஏற்றுக்கொள்ளதான் அந்த அமைப்பு தயாரா இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா மக்களை அரசியல் படுத்துறது தான் அவங்களுடைய முதன்மையான நோக்கம், சரியான கொள்கைகளின் மூலமாக. அப்போ அது அவர் சொல்லும்போது அது எவ்வளோ ஒரு பெரிய டாஸ்க்கு. இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு வலைப்பின்னல், இந்த ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டிய பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு பார்த்தீங்களா, இதை பெரியார் பண்ணியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். இந்த திராவிடர் இந்த புத்தக படிப்பகங்களின் வாயிலாக அரசியல் உரையாடல் நிகழ்வதற்கான ஒரு இடம் அமைத்து கொடுத்துருக்கிறதா நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு படிப்பகங்கள் அப்படின்ற விதத்திலேயோ, லைப்ரரி
இன்னும் வேற 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 எங்க நம்ம இந்த கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும், மக்கள்கிட்ட அரசியல் விவாதங்களை நடத்தி கொள்ள முடியும் அப்படின்றதுக்கான இடங்கள் இன்றைக்கு வந்து உருவாக்கப்பட வேண்டியவையாக அல்லது இருக்கிற இடங்கள் ஐடென்டிஃபை பண்ணப்பட வேண்டியவையாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். உரையாடல்னு சொல்லும்போது தான் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்க இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. தலித்தியம் என்றால் என்ன அப்படின்னு திருமா அவர்கள் சொல்லியிருக்கிற விளக்கத்தில் சொல்லியிருக்க, பிறப்பால் இருக்கிறவங்க, உணர்வால் இருக்கிறவங்க, கருத்தியலா இருக்கிறவங்க அத்தனை பேரும் எப்படி ஒரு இது இது எவ்வளோ ஒரு இண்டிவிஜுவல் சாய்ஸ் பாருங்க. இந்த இண்டிவிஜுவல் சாய்ஸ் எவ்வளோ ஒரு மதிக்கப்படுது பாருங்க. இதே தான் ஒரு ஒரு தமிழனாக பிறந்தாலும் தமிழர், உணர்ந்தாலும் தமிழர், கருத்தியலாலும் தமிழர், அப்படித்தானே இருக்க முடியும். இதே தானே பாலினத்திற்கும். ஒருத்தர் யாராக தன் இந்த இந்த பாலாக நான் உணர்கிறேன், பிறந்திருக்கிறேன், அல்லது நான் உணர்கிறேன், அல்லது அந்த கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அப்படித்தானே இருக்க முடியும். இது அரசியலுக்கும் பொருந்துது. ஆனா மற்ற இடங்களை விட இந்த அரசியல் சூழல்ல இந்த புரிதல் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த இந்த 3 பேருமே பிறப்பாலும், உணர்வாலும், கருத்தியலாலும் 3 இதுலயுமே தன்னை ஒரு தலித்தாக ஒருவர் உணரும் போது அந்த இடத்துல ஆரோக்கியமான உரையாடல் நடக்கிறதுக்கான இடம் பிறக்குது. ஆரோக்கியமான உரையாடல் தான் நம்மளை, அதாவது கருத்து வேற்றுமை தான் நம்மளை அடுத்த தளத்துக்கு கொண்டு போகும். அந்த கருத்து வேற்றுமை வந்து உரையாடப்பட வேண்டும். இது இல்ல இது இது இப்படி இன்ஃபேக்ட் உரையாடல் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம முழுக்க 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 சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு மக்களுக்கு. முழுக்க முழுக்க கத்துறதும் பர்சனல் அட்டாக் பண்றதும் உரையாடல் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மை கிடையாது, அது உண்மை கிடையாது. கருத்தியலாகி நான் இந்த கருத்துல நான் இன்னைக்கு தோற்று போகலாம், இல்ல அவர் இன்னைக்கு தோற்று போகலாம். இன்னைக்கே நம்ம ஏத்துக்கணும்னு இல்லை. இன்னைக்கு நீங்க இந்த கருத்து சொல்லியிருக்கீங்க, இந்த கருத்தின் மூலமாக நான் ஒருவேளை அந்த மாதிரியான உரையாடல்ல நான் தோற்று போகும்போது என்னுடைய எதிர்வினை என்னவா இருக்கணும்னா, ஓகே நீங்க இந்த கருத்துக்கள் வச்சிருக்கீங்க, நான் இந்த கருத்துக்கள் வச்சிருக்கிறேன். நான் இந்த கருத்துல தோற்று போகிறது அப்படின்றது ஒண்ணு உங்க கருத்தை ஏற்றுக்கொள்வது, அல்லது உங்கள் கருத்தை எதிர்கருத்து வைக்கிறதுக்கு எனக்கு இன்னைக்கு ஒரு சூழலோ ஒரு மெட்டீரியலோ இன்னைக்கு எனக்கு அவைலபிளா இல்லாத இருக்கிறது. ஸோ ஒன்று நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன், இல்லை நான் கன்வின்ஸ் ஆகலை அப்படின்னா உங்க கருத்தியலுக்கு எதிரான இன்னும் சில பார்வைகளோடு நாம் மீண்டும் சந்திப்போம் அப்படின்றது. இன்னைக்கு நான் உங்களுடைய கை ஓங்கியது, பட் நாளைக்கு இந்த கருத்துக்களுக்கான எதிர்கருத்தியலோடு நான் மீண்டும் உங்களை சந்திப்பேன், உங்களை திருப்ப கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன் அப்படின்றது தான் நான் உரையாடலில் தோல்வி பெறும்போது நான் காட்ட வேண்டிய முதிர்ச்சி. இந்த மாதிரியான உரையாடல் சொல்லித்தரப்பட வேண்டும் இல்லையா? மக்களுக்கு உரையாடல் நிகழ்த்த முதல்ல சொல்லித்தரப்பட வேண்டும் இல்லையா? இது எல்லாமே இந்த இதுல வந்து பேசப்படுது. ஆக்சுவலி இன்னும் ரொம்ப நாளா சொல்றதுக்கான ஒரு ஒரு விஷயம் இருந்தது. பொதுவாக அம்பேத்கரையும் திருமாவர்களையும் ஓபிசி சமூகத்தினர் இருக்கு பாத்தீங்களா? ஆக்சுவலி இவங்க ஓசியை விட்டுருங்க, ஓபிசி சமூகத்தினர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களை ஏத்துக்க மாட்டாங்க ஆக்சுவலா. ஏன்னா இந்த சாதிய படிநிலைகள்ல அவங்களுடைய இடம் அவங்களுக்கு கீழே ஒடுக்கப்பட்டவர்களுடைய வழியே அவர்களுக்கு உணராத அளவுக்கு அவங்களுக்கு வச்சிருந்தது அப்படின்றதுதான். இதே ஒரு ஓபிசி நபர் வந்து ஒரு ஓசி ஓபன் கேட்டகரி ஆளை பார்த்து சொல்லுகிற விஷயங்கள், சொல்லுகிற வார்த்தைகள், அந்த ஓசி அவங்களுக்கும் இவங்களுக்கும் இந்த இடைநிலை சமூகத்தினருக்கும் வைத்து கொள்ளப்படும் அளவுகோல்கள் வந்து அம்பேத்கரை பற்றியோ திருமாவளவன் அவர்களை பற்றியோ சொல்லும் போது பொருந்தாதுன்னு நான் நினைக்கிறேன். எழுதலாம், அழகா எழுதலாம் ஆக்சுவலா. ஆனா அந்த விஷயத்தை நடைமுறைக்கு கொண்டு வரும்போது சமூக நீதி அறிவை சக இடைநிலை சாதியாளர்களிடம் பரப்ப எடுத்துக்கொள்ளும் முயற்சி இருக்கு பார்த்தீங்களா? அந்த முயற்சியில வந்து அவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு
சாரி மியூட் போட்டு பேசிட்டு இருக்கேன். திருமாவர்களை பொறுத்த மட்டும் ஒரு ஹீரோ வர்ஷிப் ரொம்பவே ஒரு கோட் போட்டு ஒரு போட்டோ எடுத்தாங்க, போட்டோ ஷூட் ஒன்று எடுத்தாங்க பார்த்தீங்களா? அப்போ எழுந்த ஒரு இது அது தேவையா அப்படின்ற ஒரு இது. எளிமை யார் பேசணும் அப்படின்னா, நீ பரம்பரையா போட்டிருக்கிறியா நீ பேசு. முதல் தலைமுறையினராகவோ இல்ல பரம்பரையா ஒரு ஆயிரக்கணக்கான வருடங்களாக மறுக்கப்பட்டவர்களா, இதெல்லாம் போடக்கூடாதுன்ற மறுக்கப்பட்டவர்கள் பேசும்போது நீ அதுக்கு பேசவே கூடாது. ஒரு இடைநிலை சாதியோ ஒரு சவர்ணத்தினரோ சனாதனத்தினரோ ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு ஒருவரை பார்த்து இதெல்லாம் உனக்கு தேவையா, நீ சிம்பிளா இருக்க மாட்டியா அப்படின்றது இருக்கு பாத்தீங்களா? இது வந்து ரொம்ப பெரிய கேவலமான ஒரு விஷம் அது. இந்த முயற்சியில நீங்க வந்து அவங்க கிட்ட இப்போ ஒரு இடைநிலை சமூகத்தினர் அவர் வந்து திருமாவர்களுடைய கொள்கை இதுல பிடித்தம் ஏற்பட்டவராக இருப்பினும் அவருடைய குடும்ப சுற்றத்திலேயே அவரால் போய் தோழர் திருமாவர்களை பற்றிய விஷயங்களை பேச முடியுமா அப்படின்னு சொன்னா அதற்கான ஒரு வெல்கமிங் சினாரியோ அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. அப்ப இந்த இடத்துல என்ன ரொம்ப அப்படியே இந்த இடத்த நிப்பாட்டி வைங்க. இன்னொரு விஷயத்துக்கு போவோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஹீரோ வர்ஷிப் அப்படின்றது முதலாக ஐ மீன் நீங்க முதலா உங்களுக்கு எந்த நடிகர் பிடித்திருக்கிற நடிகர் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சதை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுடைய சொந்த கருத்தாக கூட இருக்காது. நீங்க அதை டெவலப் பண்ணிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச யாரோ நீங்க உங்க ரியல் லைஃப்ல அடோர் பண்ற யாரோ உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற யாரோ நீங்க அவங்களை அடோர் பண்ணாட்டி கூட அடோர் பண்ற விதத்துல ஒரு ஹீரோவை பத்தி உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. அவர் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. ஒண்ணு அந்த நபர் வந்து உங்களால் போற்றப்படக்கூடிய நபராக இருப்பார், அல்லது அவர் சொல்லும் விதம் உங்கள் மனதில் நேரடியா போய் இறங்குற மாதிரி இருக்கும். இப்படித்தான் ஹீரோ வர்ஷிப்ன்ற ஒரு விஷயமே ஸ்டார்ட் ஆகுது. நான் சொல்றேன் அப்போ இவர் திருமாவர்களை வந்து இங்கே ஓபிசி சமூகம் இப்போ இடைநிலை சாதியினர் இப்போ ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் மீடியா இருக்கு பாத்தீங்களா? மீடியாக்களும் அவருடைய தொடர்ச்சியான அவருடைய செயல்பாடும் அறிவுஜீவிகள் என்று அழைக்கப்படுபவர்கள் தொடர்ச்சியாக அவர் மேல் இருக்கிற அபிமானத்தையும் அவருடைய அரசியலுக்கான அங்கீகாரத்தையும் தொடர்ச்சியாக கொடுத்துட்டே வர்றதுனால தொடர்ச்சியா கொடுத்துட்டே வரணும். அது அவங்க கண்ணில் பட்டுட்டே வரணும். அப்படி திருப்பி கண்ணில் பட்டுட்டே வரணும். அப்படி திருப்பி கண்ணில் பட்டுட்டே வரும்போது பொது சமூகமும் இடைநிலை சாதியினரும் இது வந்து ஏத்துக்குவாங்க, இந்த விஷயத்தை ஏத்துக்குவாங்க. இன்ஃபேக்ட் வேற எல்லாமே முயற்சியின் பால் ஆகும். ஆனா இந்த சாதிய படிநிலைகளை உடைத்து கொண்டு மனசுக்குள்ள போறதெல்லாம் முயற்சியால் மட்டுமே ஆகாது. உதாரணம், அம்பேத்கர் இன்னும் சாதி தலைவராகத்தான் இருக்கிறாரு. திருமாவர்களும் அப்படி பார்க்கப்படுகிறதாக இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் இடைநிலை சாதியினரும் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக இருக்காரு. அந்த அத்தனை இதுக்குமே இவர் ஒரு பெரிய ஆசானா தெரிகிறார் எனக்கு. இந்த அவருடைய முன்னுரை படிச்சதுல இல்லையே எனக்கு தெரியுது. ஏன் என்ன காரணம், ஏன் அமைப்பா திரளணும் அப்படின்ற ஒரு விளக்கம் இருக்கு பார்த்தீங்களா? அதுவே ஒரு பெரிய ஆசான் மாதிரி சொல்லித்தராரு. இவருடைய எழுத்தின் வீச்சு, திரு ராசா அவர்களின் எழுத்தின் வீச்சு, இதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா, ரொம்ப வலிமை வாய்ந்ததா, ஊடுருவக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஆனா இவங்களை பத்தின ப்ரீ ஆக்குபேஷன் இருக்கு பார்த்தீங்களா? அது நேரடியா மனசுல போய் இறங்காம அதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்கிரீனை வந்து போடுது. அப்போ யாரு இவங்களால இன்ஸ்பயர் ஆயிருக்காங்களோ அவங்க இந்த பக்கம் இருக்கிற இடைநிலை சாதியினரோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது, அதாவது இவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது ஸ்கிரீன் எல்லாம் அடிச்சு தூள் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு ஹீரோ இமேஜோட அவங்களுக்கு வந்து பேசும்போதெல்லாம் அவர் ஒரு ஹீரோ அப்படின்னு பேச வேண்டியது ரொம்ப அவசியம். அப்பதான் அந்த இமேஜ், அந்த திரை இருக்கு பார்த்தீங்களா, அந்த திரை உடைக்கப்பட்டு இவங்க வந்து இடைநிலை சமூகத்தினரிடையே இவர் முக்கியமானவர்,
இவர் நமக்காகவும் வேலை செஞ்சிருக்காரு, பொது சமூகத்திற்காக வேலை செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். சிதம்பரத்தில் அவர் பெற்ற பொது தொகுதியில் அவர் பெற்ற வெற்றி வந்து ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. அவருக்கு அந்த அங்கீகாரம் கிடைத்தது அப்படின்றது ரொம்ப மன மகிழ்ச்சியை கொடுத்தது. ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான, இன்ஸ்பைரிங்கான, அடுத்த நூற்றாண்டுகளுக்கு தேவையான விஷயங்களை, ஒரு அரசியல் வழிகாட்டுதலை, அதாவது அவரே சொல்லியிருக்கிற மாதிரி கொள்கையும் தலைமைத்துவமும் சேர்ந்த ஒரு சீரிய ஒரு விஷயமாக, தவிர்க்கப்பட முடியாத ஒரு சக்தியாக எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. நன்றி காளி. நிஜமா இந்த புத்தகத்தை நம்ம இதுக்கு முன்னாடி இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். தமிழ் தொடரோட புக் அந்த செஷன்ல நம்ம முழுமையாவே படிச்சிருக்கோம். ஆனா மறுபடியும் இதை படிக்கும்போது அப்ப படிச்சதை விட இன்னும் ஒரு அடுத்த கட்ட இதுல இருக்கிற நுணுக்கமா அவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புரிய வரும். அதனாலதான் இந்த புத்தகத்தை இன்னைக்கு ஜஸ்ட் அறிமுகப்படுத்துறேன். நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ இந்த புத்தகம் இருக்குன்னு தெரியும், ஆனா இதுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்குன்னு தெரியாம, இல்ல அரசியல் சார்ந்த மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு கூட ஒதுக்கி வச்சிருக்க வாய்ப்புகள் இருந்தது. அதனாலதான் இதை எடுத்து படிக்கவே இதுல எனக்கு ஒரு பெரிய மனவலி நினைச்சது. என்ன கொடுத்துச்சு அப்படின்னா, அமைப்பாய் திரண்டாதான் அமைப்பை எதிர்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் டக்குன்னு மூஞ்சி மேல அடிக்கும் போது, ஓ அப்ப இத்தனை காலமா பெண்கள் வந்து ஒரு அமைப்பா திரளாமையே பார்த்துக்கிறது தான் இவங்களுடைய எல்லாத்துக்கும் பெண்களையும் எதிர் நிறுத்தி பெண்கள் ஒரு அமைப்பாய் திரளாமலேயே பார்த்து கொள்வதுதான் இந்த சமூகம் வந்து பெண்கள் அமைப்பாய் திரளாமல் வைத்திருக்கிறதுக்கான சூட்சுமம் என்ன அப்படின்றதும் அது ரொம்ப வலி மிகுந்த உண்மையாகவும், எப்படி காலங்காலத்துக்கும் இது இப்படியே தொடருமா, இந்த அமைப்பா பெண்கள் ஒன்று சேர்வது நடக்கவே நடக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தை கூட இது கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாசிப்பு. கண்டிப்பா இது இப்படியே பார்த்துக்கிட்டாதானே இந்த சிஸ்டத்தை வந்து இப்படியே வந்து தக்க வச்சுக்க முடியும். கண்டிப்பா அதுதான் ஒரு நோக்கமா இருக்கும். ஆனா இப்ப வந்து பெண்கள் ஓரளவு ஒன்னா ஒரு ஒத்த கருத்து இருக்கிறவங்களாவது அட்லீஸ்ட் ஒன்னா சேர்ந்து பேச செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நம்புறேன். இந்த ஒரு 10 ஆண்டு காலமா அப்படின்னு நம்புறேன் நானு. ரொம்ப அழகா என்ன இதுக்கான தேவை என்ன இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா பேசுனீங்க காளி. ரொம்ப நன்றி. உங்களோட ஒரு ஒரு வயசான ஒரு வியூ கொடுத்துருக்கீங்க. நன்றி காளி. முனீஷ் தோழர் பேசுறீங்களா? வணக்கம் தோழர். காளி தோழர், மீரா தோழர் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புத்தகம், இந்த அறிமுகம் வந்து ரொம்ப சிறப்பு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ரொம்ப நாள் இந்த புத்தகத்தை படிக்கணும்னு அவளோட இருந்தேன். ஆக்சுவலி எனக்கு கிடைக்கல இந்த புத்தகம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஆல்ரெடி இந்த புக்கை வேறு தளத்தில் படித்ததாக சொன்னீங்க. எப்போவுமே ஒரு புக்கை மீள் வாசிப்பு செய்யும்போது தான் அதில் இருக்க அர்த்தங்கள் வந்து இன்னும் ரொம்ப தெளிவாக தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அந்த விதத்தில் இதை நீங்கள் மீள் வாசிப்பு செய்கிறது சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ரெண்டு விஷயம் தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இப்போ இன்னும் புக்குக்குள்ளே போகல, ஸோ ஸ்டார்டிங்கில் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நன்றியுரை, நான் தோழர் திரும்ப வந்து அவரோட நன்றியுரையில் அவர் தேர்ந்தெடுத்த வார்த்தைகள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் படிக்கும்போது அவ்வளோ அழகாக படிச்சீங்க. இன்னொன்று அவரோட அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு லைனும், அதாவது உயிராய் உடலாய் அப்படின்னு அந்த சொல்கிற வார்த்தைகள், அந்த ஊ ஊ ஊ எல்லாத்துக்குமே அந்த ஒவ்வொரு லெட்டருமே வந்து அவ்வளோ அழகாக தேர்ந்தெடுத்து அது கோர்த்துருக்காரு. நன்றியுரைக்கே இவ்வளோ மெனக்கெட்டிருக்காருன்றது வந்து இந்த ஒரு சொல்லுவாங்க, இப்போ ஒரு பானை சோத்துக்கு ஒரு பருக்கு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த நன்றியுரைகளோட அந்த வார்த்தைகளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த டைம், அவரோட நேர பற்றாக்குறையின் காரணமாக, ஏன்னா அவருக்கு இருக்கிற பிஸி ஷெடியூலில் இன்றைக்கி அவர் எழுதுறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டம்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இதை நான் வந்து எங்கே ரெஃபர் பண்ணுறேன்னா, அம்பேத்கர் வந்து அவருக்கு இருந்த நேர பற்றாக்குறையில் அவர் எழுதின புத்தகங்கள் இருக்கு இல்லையா, எப்போவுமே தோழருக்கு நான் அதுதான் நான் சொல்லணும்னு நினைப்பேன். நீங்கள் வந்து அவரை யோசிச்சு பாருங்கள். அவருக்கு 24 மணி நேரம் பத்தாது. ஆனாலும் அவரோட கடைசி நாட்கள் வரைக்கும் அவர் புத்தகத்துக்காக செலவிட்ட நேரங்கள் மற்ற காரியங்களுக்கு எவ்வளோ செலவிட்டாரோ அதுக்கு ஈக்குவலாக வந்து புத்தகத்துக்கும் செலவிட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல புத்தகங்களை நீங்கள் கொடுக்கணுன்றது என்னோட வேண்டுகோள்.
அதுக்கப்புறம் தலைப்பு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அமைப்பாய் திரள்வோம், ஜாதியாய் திரள்வோம், மதமாய் திரள்வோம், தலித்தியமாக திரள்வோம்லாம் சொல்லாமல் ரொம்ப அழகாக அமைப்பாய்ன்றது வந்து வலதுசாரிகள் எந்த அளவுக்கு அமைப்பாய் 100 வருஷமா ஆல்மோஸ்ட் 100 வருஷமா எப்படி திரண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு எதிராக வெறும் இடதுசாரி கருத்து மட்டும் இல்லாமல் எல்லா நான் தோழர் சொன்ன மாதிரி ஒரு ஃபெமினிசமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஒரு தலித்தியமாக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களோட அமைப்பாய் திரள்றது எவ்வளோ முக்கியன்றது இந்த புத்தகத்தோட வாசிப்பின் இறுதியில் நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அது வந்து அவரோட நன்றியுரையிலையும் பின்ன முன்னுரை கொடுத்தவங்களோட எழுத்துக்கள் இருந்து அது தெரிய வருது. இன்னொன்று, அந்த நம்ம ஓபிசி தோழர்கள், ஓபிசி மக்கள் வந்து இவர் வந்து ஒரு தோழரை வந்து ஒரு ஏற்றுக்க மாட்டேன்றாங்கன்னு சொன்னாங்க. இப்போ பரவலாக போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கிட்டு வர்றாங்க. அது வந்து ஆக்சுவலி அம்பேத்கருக்கே இருந்துச்சு இல்லையா? அம்பேத்கருக்கு இந்த நிலை தான், அது இன்னமும் இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய மகானுக்கு இந்த நிலைமைன்னா தோழர் மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் வந்து ஈஸியாக மாற்றிடுவாங்க. ஸோ அதெல்லாம் உடச்சி அவர் எல்லாருக்கும் உண்டான தலைவராக ஆகணுன்றது என்னோட விருப்பமும் கூட. நன்றி தோழர், இந்த புத்தகத்தை அறிமுகம் செஞ்சு வச்சதுக்கு. கண்டினியூஸாக படிக்கலாம், கேட்போம். நன்றி. நன்றி முனிஷ் தோழர், உங்க கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. நூர்தீன் தோழர், நீங்க பேசுறீங்களா? நன்றி தோழர், எல்லாருக்கும் வணக்கம். காளி தோழர் பேசும்போது திரும்ப வந்து அந்த சிதம்பரத்தில் ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்ததுன்னு சொன்னாங்க. ஒரு ஆஸ்பெக்ட்ல எனக்கு ரொம்ப வருத்தத்தையும் கொடுத்துச்சு. ஏன்னு சொன்னா அவர் ரொம்ப ஒரு சொற்பமான வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சார். ஏன்னு சொன்னா அவருடைய சின்னத்தில் நின்னதுனால. அது எதை காட்டுதுன்னு சொன்னா, இன்னும் அந்த அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல மாத்திரம்தான் அந்த பப்ளிக் பார்க்குதுங்கிறதா அந்த மாற்றம் இப்ப ஏற்பட்டு வருது. பட் ஸ்டில் அப்ப அந்த பீரியட்ல அதுதான் பிரதானமான காரணமா இருந்தது. ஜெயிச்சு வந்துட்டார். வந்ததுனால இன்னைக்கு ஒரு அவருடைய இன்னொரு பக்கத்தை எல்லாரும் பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கு. அந்த விதத்துல சந்தோஷம்தான். இதுக்கு பிரதானமா நம்ம நன்றி செலுத்தணும்னு சொன்னா, வலதுசாரிகளுக்கும் சனாதனிகளுக்கும் தான் முதல்ல நன்றி செலுத்தணும். பிளஸ் பிஜேபி கவர்மெண்ட். 2014 இவங்க வந்ததுக்கு அப்புறம்தான் பெரியாரிஸ்ட் அமைப்புகள், இவங்க கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், இவங்க எல்லாம் தூங்கி எந்திரிச்ச மாதிரி மிக வேகமா இந்த கொள்கைகளை நிறைய ஓப்பனா நிறைய பேசி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுல அதுக்கு வந்து இவங்களுக்கு முதல்ல நன்றி செலுத்தும். ஏன்னா 2014 முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் யாரையுமே டிவியில் பார்த்துருக்க முடியாது. இந்த சனாதனிகள், இந்த வலதுசாரிகள்லாம் இப்போ வலதுசாரின்னு போட்டே வந்து உட்காடுறாங்க. அப்புறம் கல்வியாளர்னு ஏதோ டேர்ம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்து உட்காந்து பேசுகிறாங்க. இவங்க பேச ஆரம்பிச்சதுனால வந்து இவங்கெல்லாம் பெரியாருடைய கொள்கைகள் பூரா இப்போ இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் பெரியாரை பற்றி ஜாஸ்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கிரவுண்ட் ஃபார்ம் பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கு பிரதானமாக இவங்களை தான் நன்றி செலுத்தணும். என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நான் படிக்கிற காலத்தில் சிவிக்ஸ்னு ஒரு பாடமே இருந்தது. என்னோட ஸ்கூலில், என்னோட எஜுகேஷன் ஐசிஎஸ்சி பேட்டர்னில் சிவிக்ஸ்னு ஒரு பாடம் இருந்தது. அது வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதை நம்ம தேசத்தினுடைய அரசியல் அமைப்பு, பார்லிமெண்ட்ரி செட்டப் என்ன, எம்பி எம்எல்ஏனா யாரு, இந்த படிப்பெல்லாம் இருந்தது. 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே இருந்தது. 5வது 6வது 7வது 8வது வரைக்கும் இருந்தது. அது அப்புறம் போயிடுச்சு. இப்போ அட்லீஸ்ட் இப்பயாவது அதை திரும்ப ஆரம்பிச்சு கொண்டு வந்து இப்போ உள்ள இந்த ஸ்கூல் சிஸ்டம்ல இந்த எஜுகேஷனை கொண்டு வரணும். இப்போ தமிழக அரசு, நம்ம தமிழ்நாடு அரசனுடைய அந்த புதிய கல்விக் கொள்கையில எதுவும் இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு தெரியல.
யாரும் தெரிஞ்சா சொல்லுங்க. அது ரொம்ப ஒரு 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 அவசியமான ஒரு விஷயமா எனக்கு படுது. அது வந்துருச்சுன்னு சொன்னாவே முதல்ல அடிப்படையா ஒரு அரசியல் படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் எளிதா போயிடும். ஒரு ஒரு தனி மனிதனுக்கு ஒரு ஒரு பாட்டாளியா இருக்கட்டும், இல்ல வந்து ஒடுக்கப்பட்ட ஒரு இனமா இருக்கட்டும், ஒதுக்கப்பட்ட இனமா இருக்கட்டும், அவங்களுடைய ரைட்ஸ் என்ன? அவங்களுடைய ஆம், அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இந்த தேசம் கொடுத்துருக்கு? நம்ம கான்ஸ்டியூஷன், நம்ம அரசியலமைப்பு என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறதே படிச்சவங்களுக்கே தெரியல. இப்ப நம்ம ஜெனரேஷன்ல இந்த ஜெனரேஷன்ல ஒரு 50s 40ஸ்ல இருக்கிற அவங்களுக்கே ஜாஸ்தி தெரியல. அப்படிங்கும்போது அதுக்கு அடுத்தடுத்த ஜெனரேஷன்லாம் ரொம்ப எதிர்பார்க்கறது கஷ்டம். எல்லாம் வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் சுருங்கி எல்லாம் நம்ம கையில் உள்ள ஒரு மொபைலுக்குள்ளே எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் அது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு இதுவாக போச்சே ஒழிய அறிவு தேடல் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கு ஆயுதமாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லை. அதை இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க வந்து இவர் நம்ம முனிஷ் தோழர் சொன்ன மாதிரி 100 வருஷமா அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் அந்த அந்த ஒரு கோட்பாடு, அவங்க கொள்கை, அதன் அடிப்படையில் உள்ள கோட்பாடு, அதை ஸ்ட்ராங்கா கொண்டு போறதுக்கு ரொம்ப ஸ்லோவா, கிராஜுவலா, ஆனா ரொம்ப திட்டமா வேலை பார்த்து அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அது அந்த ஸ்டைல் வேற. அங்க டெமோக்ரஸி கிடையாது, அங்க ஜனநாயகம் கிடையாது, ஒரு இராணுவ கட்டமைப்பு தான். ஆனா அதுக்குள்ள இருக்கிறாங்க. அதை ரொம்ப அழுத்தமா ஆழமா ஒரு எதிரியை உருவாக்கி அந்த எதிரியை அழிக்கிறதுக்கு, அந்த எதிரியை நம்ம வெல்லணுங்கிற மாதிரியான ஒரு ஒரு கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா விதைச்சு டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. நம்ம லேட்டு. பட் இருந்தாலும் என்னைக்குமே ஜனநாயகம் வெல்லுங்கிற ஒரு ஒரு ஆழமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால இது நிச்சயமா நாம ஜெயிப்போம். நாளாகலாம். அவங்க வந்து அவங்க கொள்கையை எடுத்து வச்சு கொண்டு போறதுக்கு பேரலா அவங்க இன்னொரு ஒரு 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 ஆயுதத்தை யூஸ் பண்றாங்க. நான் வசந்தவன் அப்படின்னு சொல்றதை விட நீ தாழ்ந்தவன் அப்படிங்கிற ரொம்ப அழுத்தமா நமக்குள்ள பதிய வைக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்க்குறாங்க. தோல்வியை கொடுக்கறத விட தோல்வி மனப்பான்மையை கொடுக்கறதுங்கிற மாதிரி நான் தாழ்ந்தவங்கிற மனப்பான்மை எனக்குள்ள கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இதுல ஒரு பிரதானமான ஒரு வெப்பனா ஒரு ஆயுதமா யூஸ் பண்றாங்க. அதை தொட்டு தான் இந்த இந்த இப்போ உள்ள சமூக வலைதளங்கள்ல இவங்க பரப்புற செய்திகள் எல்லாமே. பட் நம்ம முடிச்சுக்கிட்டோம். பட் தலைவர் திருமா சொன்ன மாதிரி இது ஒரு அமைப்புக்கு எகேன்ஸ்டா ஒரு அமைப்பா திரள்றதுங்கிறது கஷ்டம்தான். கொஞ்சம் ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீத வேலையை அவங்களே சுலபமாக்கி கொடுத்துருக்காங்க. அதை வந்து முறைப்படுத்தி கொண்டு போகணும். அதுல கருத்து வேறுபாடுகள் நிறைய வரும். இதை தாண்டி பொருளாதாரம் ஒரு விஷயமும் இருக்கு, அதுல பிரச்சனைகள் வரும். அடிப்படையா நாம வந்து நம்ம ஒரு அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், ஒரு சிதைவை நோக்கி போய்கிட்டு இருக்கோங்கிறத பிரதானப்படுத்தி பேசினாவே போதும். அவர் அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு, ரொம்ப அழகா செய்யறாரு. எந்த ஒரு ஸ்பீச் அவருடைய பேச்சு யூடியூப்ல வந்தா கூட நம்ம நிறுத்தி பாக்கி வேலையை விட்டுட்டு அதை கேட்கிற அளவுக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அதுலயும் பெண்களுக்கு நடுவுல மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறாரு. இன்னும் சொல்லணும்னா இவருடைய இந்த 10 வருஷத்துலதான் உயர்ஜாதி பெண்கள் அல்லது பிராமண பெண்கள் கூட வந்து இதுக்குள்ள நிறைய வர்றதை பாக்குறோம், ஈர்க்கப்பட்டு வர்றதை பாக்குறோம். அதுக்கு அது ஒரு பெரிய சாதனையா நினைக்கிறேன் நான். ஸோ லாங் வே டு கோ, பட் வி வில் சக்சீட். நன்றி தோழர். நன்றி நூறுதீன் தோழர். நிஜமாவே நம்ம நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா 2024 எதிர்பார்க்கலாம், அந்த நம்பிக்கையோட தான் இருக்கோம். நன்றி நூறுதீன் தோழர். செல்வகுமார் தோழர், நீங்க பேசுறீங்களா? ஓகே, நன்றி. அமைப்பாய் திரள்வோம், இது வந்து ஏற்கனவே படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், எந்த ஸ்பேஸ்ன்னு தெரியல.
இதுல வந்து நான் என்னவா பார்க்குறேன் அப்படின்னா, திருமாவர்களை வந்து நான் ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்துல, காலேஜ் படிக்கிற காலகட்டத்துல, ஆம், அவர் ஈரா திருமாவளவன்னு போட்டு ரொம்ப தீவிரமா பேசின அரசியல்ல இருந்து ஆரம்பிச்சு, ஆ, அதற்கு பிறகு வந்து ஓட்டரசியலே வேணான்னு சொல்லி ஓட்டரசியல்லாம் வந்து, ஆ, ஆ, இன்னும் பலர் அவரை வந்து ஒரு அ தீண்டத்தகாத தலைவர் மாதிரியே பார்த்துட்டு இருக்க ஒரு சூழ்நிலைலாம் நான் பார்த்துருக்கேன். ஆனா வந்து அவர் வளர வளர அ நான் அவரோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். நான் அவர்ட்ட வந்து ம் ஆட்டோகிராஃப் வாங்கினேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நெறைய பேர் வந்து ஆரம்பிச்சாங்க. அ அப்பவே அவர் வந்து அ சொசைட்டில அக்செப்டன்ஸ் வருதுன்றது தெரிய ஆரம்பிச்சது. அ இப்ப இவர் சொன்ன இந்த அமைப்பாய் திரள்வோம் அப்படின்றத நான் வந்து சிஸ்டம் அப்படின்றத மாதிரி எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து அம்பேத்கர் சொன்ன அ கற்பி, புரட்சி செய், ஒன்று சேர். இது இந்த ஆர்டர்ல தான் வரும். நார்மலா என்ன சொல்லுவாங்கன்னா, கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய்ன்னு. புரட்சி செய்றதுக்காக ஒன்று சேர்றதெல்லாம் கிடையாது. ஒன்று சேர்றது தான் புரட்சியே. அப்ப முதல்ல வந்து எஜுகேட், அஜிடேட் அண்ட் யுனைட் இதுதான் நமக்கு வரணும். ஏன் யுனைட் ஆகணுன்றதுக்கு காரணம்லாம் அவர் இந்த புக்லயே சொல்லியிருப்பார். ஆ நம்ம இது பார்ப்போம். பல காலமா என்னோட இதுலயே பார்த்துருக்கேன். பார்லிமென்ட்ல வந்து 33% வுமன் அ ரிசர்வேஷன் அப்படின்றது ஒவ்வொரு தடவையும் வரும். ஆனா ஒவ்வொரு தடவையும் வந்து அ நாடாளுமன்றத்தில் அமளி அப்படின்னுவாங்க. வேற இதுல கேட்ட தனித்தனியா எல்லாரும் கேட்டாலுமே அவங்கலாம் வந்து எல்லாரும் நாங்க ஆதரவு தரோம். நாங்க ஆதரவு தரோம்னு எல்லா கட்சிக்காரங்களும் சரி, தனித்தனி மனுஷங்களாவும் சொல்லுவாங்க. ஆனா எதையுமே நிறைவேற்றவே மாட்டாங்க. இது வந்து அ ஏன் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, அ அவ்ளோ பேரோட ஓட்டும் ஒரு இடத்துல வந்து குவிஞ்சிருக்கு. அவங்களால தான் டிசைடிங் அத்தாரிட்டின்னு இவங்களுக்கு வந்ததுன்னா, அப்ப வந்து அ அவங்க டிமாண்ட் பண்றாங்க. ஈவன் தோ அந்த 50% அங்கேயே இல்லனாலுமே வந்து ஒரு வுமன் ஃபெடரேஷன் ஒண்ணு இருக்கு. நாங்க இப்ப டிமாண்ட் பண்றோம்னா, அவங்களால இவங்களுக்கு வந்து பாதிப்பு வரும் அப்படின்னு ஒரு சிஸ்டமா பாதிப்பு வரும்னா, கண்டிப்பா அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல அமைப்பாய் திரளாம வந்து அ ம் பெண் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மொத்தமா எல்லா பக்கமும் பிரிச்சு வைக்கிறதுல இருக்கு. அதுலயுமே வந்து அ எவ்வளவு பெர்சன்டேஜ்ன்னு பேசும்போது அதுவும் வந்து அ முன்னேறிய வகுப்பினருக்கு அப்படின்றது மாதிரி வரும். அங்க ரிசர்வேஷன் கொண்டு வாங்க அதுக்குள்ளேயும் சொன்னா, அதையும் கொண்டு வர்றது கிடையாது. ஸோ இதற்கு எல்லாமே வந்து காரணம் என்னன்னா வந்து, அ அவங்க அமைப்பா யாரும் திரண்டு போராட முடியல. அப்படியே வந்து ஒரு அதிகார வர்க்கம் யாருக்காவது குடுக்குதுன்னா, அத வாங்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கிற மக்களாவே வச்சுக்கிறது கிடையாது. அல்லது வந்து அவங்களுக்கு அந்த வாங்கணும்ன்ற ஒரு அவேர்னஸே இல்லாம வச்சுக்கிறது. ஸோ, அப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டியது எஜுகேட். அவேர்னஸ் கொண்டு வரணும். நமக்கு அரசியல் பத்தி என்ன தெரியும் அப்படின்றதுனா தெரியல. அரசியல் பத்தி தெரிஞ்சோ தெரியாமலோ என் வாழ்க்கையில வந்து நான் 6த், 7த் படிக்கிறதுல இருந்தே வந்து எங்க அப்பா கூட நான் சாப்பிடும்போது தினமும் வந்து அரசியல் பேசியிருக்கேன். தினமும் எங்களுக்குள்ள வாக்குவாதம் நடக்கும். அப்ப வந்து எனக்கு என்னோட சீனியர்ஸோ, என்னோட டீச்சர்ஸோ இல்ல வெளிய டீ கடையில மத்த எங்கேயாவது பேசுறத கேட்கிறத வச்சு, நான் பேசுறதும் எங்க அப்பாவுக்கு குடுக்குற பதிலுமே தான் எனக்கு ஒரு கான்வர்சேஷனா இருந்தது. இப்படி எல்லாருக்குமே இருக்குமான்னு தெரியாது. அட்லீஸ்ட் வந்து என்னோட வாய்ப்பு வந்து எனக்கு அது அ அப்படி அமைஞ்சது. அ அதிலேயே வந்து நெறைய குழப்பங்கள், நெறைய விஷயங்கள்லாம் நெறைய நடக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட்டு எஜுகேட் அப்புறம் புரட்சி செய். அஜிடேட் புரட்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று சேர். ஏன் ஒன்று சேரணும் அப்டின்னா, ஒன்று சேர்ந்தால் மட்டுமே ஒரு சிஸ்டமா இருந்தா மட்டுமே வந்து அவங்களுக்கான பலன் கிடைக்கும். இப்ப நல்லா கவனிச்சோம்னா, பார்ப்பனர்கள் வந்து கூட்டம் கம்மியா இருக்கலாம். ஆனா, அந்த சிஸ்டத்துக்கு பின்னாடி வந்து அவங்க இருப்பாங்க. சிஸ்டமா வந்து அவங்க ஒரு ரூல் போடுவாங்க. இதுதான் அப்டின்னு. அந்த ரூல வந்து எல்லாரும் மதிச்சு ஆகணும். அந்த சிஸ்டம்ன்ற அந்த விஷயத்த கொண்டு வரதுக்கு நம்ம வந்து நீ இத்தன பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அத்தனை பேரும் வந்து அமைப்பாய் திரண்டால் மட்டுமே வந்து நம்ம அந்த அந்த சிஸ்டத்த வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். அல்லது நம்ம அந்த சிஸ்டத்துக்கு கொண்டு வர முடியும். ஆ இதுல நம்ம பார்த்தோம்னா பெரியார் வந்து ஊர் ஊரா போனாரு. எல்லாரையும் வந்து அரசியல் படுத்தினார். அவங்களுக்கு வந்து படிச்சிருக்காங்க, படிக்கலன்னுலாம் அந்த காலத்துல நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு படிப்பு இருந்திருக்காது. ஆனாலும் மக்களை வந்து அரசியல் படுத்தினார். யார் வந்து மக்களுக்கு நல்லது செய்றாங்கன்ற
ஒரு சீர்தூக்கி பார்க்குற ஒரு அறிவை வந்து உன் அறிவை பயன்படுத்துன்னு சொல்லிட்டே இருந்தாரு. அதுக்கடுத்து வந்த காலகட்டத்துல தீகா பெரியாருக்கு அப்புறம் இப்ப மணியம்மை அவர்களுக்கு அப்புறம் வந்து அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சான்னா சேரல. திமுகவும் அதற்கு பிறகு வந்து மொத்தமா மக்கள்கிட்ட இந்த இந்த மாதிரி அரசியல் படுத்துச்சுன்னா அது வந்து சொசைட்டி அப்லிஃப்ட்மெண்ட் வெல்ஃபேர் அப்படின்னு அந்த இதுக்குள்ள போனனால மக்களை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணவே முடியல, பண்றதே இல்லை. அப்ப அந்த இடத்த யார் வந்து பிடிக்கிறாங்கன்னா வந்து சில வீணர்கள் வந்து உட்காந்துடுறாங்க, சில வந்து தற்குறிகள் உட்காந்துடுறாங்க, சிலர் வந்து குயுக்தியா வந்து முன்னேற்றமா நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரொக்ரெசிவ் திங்கிங்கா பேசுறோம்னு சொல்லிட்டு நடுவுல வந்து சில விஷயங்களை தூவிட்டே போறாங்க. இது வந்து எப்படி கொண்டு வர்றதுன்னு தெரியல. ஏன்னா வந்து பேசுற நிறைய பேர் வந்து பெரியாரையும் பேசுவாங்க. ஆனா பெரியார் எந்த வகையிலுமே ஒத்துக்காத ஒரு தீவிரவாதத்தையும் பெரியாரையும் இணைச்சியே பேசுவாங்க. இந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அவங்க பேசுறதுனால இப்ப பெரியாரையும் பேசுற எல்லாருமே வந்து அந்த தீவிரவாதத்தை வந்து ஒத்துக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு கருத்து வந்துரும். ஸோ இப்ப வந்து அமைப்பாய் திரண்டு நம்ம அந்த இடத்துல வந்து நின்ற முடியாது. எதுவுமே வந்து நம்ம இப்போ வந்தோம், படிச்சோம், ஜெயிச்சோம், வேலைக்கு போயிட்டோம், முடிஞ்சுது. ஹாப்பிலி லீவ் எவர் ஆஃப்டர்ன்ற விஷயமே கிடையாது. இது வந்து நம்ம காலகாலத்துக்கும் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். எஜுகேட் பண்ணிட்டே இருக்கணும், அஜிடேட் பண்ணிட்டே இருக்கணும், யுனைட் ஆகிட்டே இருக்கணும். இப்ப அப்படி இருக்கும்போது தான் அந்த எதிர்த்தரப்பு செய்யற அந்த வேலைகளையும் தாண்டி இதுவும் வந்து ஒன்னா சேரும்னு தோணுது. இப்ப நம்ம நிறைய பேசணும், ஓபிசி மக்களும் வந்து திருமாவர்களுக்கு பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. திருமாவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு கூட்டத்துல ஒரு 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 விஷயங்கள் வந்து விளக்குனார். அவர் ப்ரொஃபஸர் மாதிரி நிறைய விஷயங்களை விளக்குவாரு. அந்த விஷயங்களை விளக்கும் போதுதான் வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அதை நம்ம அந்த அளவுக்கு தெளிவா பார்த்துருக்க மாட்டோம். அப்படியே வந்து மேலாப்புல பார்த்துட்டு அதை விட்டு போயிருப்போம். என்ன மாதிரி இருக்கும்னா வந்து ஓபிசி அப்படின்னு சொல்றப்ப ஓபிசின்ற தனி ஒரு கேட்டகரி, எஸ்சி தனி கேட்டகரி அப்படி இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் படி 2 கேட்டகரி தான். ஒன்று வந்து ஃபார்வர்ட் காஸ்ட், இன்னொன்று வந்து பேக்வர்ட் காஸ்ட். பேக்வர்ட் காஸ்ட்ல வந்து கண்டிப்பா இவங்கெல்லாம் பேக்வர்டுன்னு யாரெல்லாம் தெரியும்னா வந்து இந்து அப்படின்ற ஒரு சொசைட்டிக்குள்ள வந்து யாரெல்லாம் கண்டிப்பா அவங்க உள்ளே சேர்த்துக்கலையோ அவங்களாம் வந்து லிஸ்டட் பேக்வர்ட் கிளாஸஸா இருந்தாங்க. அன்லிஸ்டட் பேக்வர்ட் கிளாஸஸா மற்றவங்க இருக்காங்க. மொத்தத்துல எல்லாருமே ஒரே பேக்வர்ட் கிளாஸ் தான். இப்ப அந்த எல்லா பேக்வர்ட் கிளாஸும் ஒன்னா சேரணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சா மட்டும்தான் வந்து எல்லாரும் ஒன்னா சேருவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து நீ எம்பிசி, நான் பிசி, இவன் எஸ்சி, இவன் எஸ்டின்னு இப்படி இந்த பிரிவுகளுக்குள்ள போயிடும். இப்படி அரசியலமைப்புல வந்து மக்களுக்கு இத்தனை கேட்டகரி கொடுத்து அவங்களுக்கான பலன் கொடுத்தாலுமே வந்து அங்க ஒன்று சேர வேண்டியது வந்து பேக்வர்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேரணும்ன்ற அந்த புரிதல் வந்து மக்கள்கிட்ட விதைக்கிறாரு. அது வந்து எல்லா இடத்துலையும் போகணும். ஏன்னா அதுதான் அங்க ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. நம்ம ஏன் ஒன்று சேரணும்னா இப்படி எல்லாம் அமைப்பா ஒன்று சேர்ந்தால் இந்த இடபிள்யூஎஸ் காமெடிகளும் அப்புறம் 27% வந்து ஒரு 15 வருஷமா வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து சண்டை போட்டு அந்த 27% வந்து ஓபிசிக்கு வாங்குற அதே நேரத்தில் 10% இடபிள்யூஎஸும் போடுற கூத்து நடக்குது. ஸோ இது வந்து அமைப்பா திரளாம இருக்கிறதுக்கான தண்டனை தான் இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இது பார்த்தோம், எப்படிலாம் வந்து நம்ம வந்து அரசியல் படத்துல என்ன ஆகும் அப்படின்னு. என் குடும்பத்துல நிறைய இடத்துல பார்க்குறேன். அவங்க வந்து காலகாலமா வந்து திமுகவில் இருந்திருப்பாங்க, அதிமுக இருந்திருப்பாங்க, திராவிட கட்சிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா கொள்கைப்படி அவங்க அரசியல்ல தெரிஞ்சிருக்கா அப்படின்னா தெரிஞ்சிருக்காது. கட்சி பார்த்து ஓட்டு போட்டிருப்பாங்க, தலைவர்களை பார்த்து ஓட்டு போட்டிருப்பாங்க, ஜாதி பார்த்து ஓட்டு போட்டிருப்பாங்க. இது எல்லாமே நடந்திருக்கும். அவங்க அரசியல் படுத்தாதனால என்ன ஆகுதுன்னா இப்ப இந்த வாட்ஸ்அப் காலங்கள்ல வந்து அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஹாஃப் பேக்டு ஒரு வன்மமான பதிவுகள்லாம் பார்த்து அவங்க வந்து சங்கிகளாக மாறுறாங்க. நான் என் குடும்பத்திலையும் பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்திலையும் பார்த்துருக்கேன். இத்தனை காலம் வரைக்கும் ரிட்டையர் ஆகிற வரைக்குமே வந்து டிஎம்கே ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க வயதான காலத்தினாலேயோ அல்லது வந்து மத பற்றுனாலேயோ என்னன்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா வந்து சங்கிகளாக மாற்றப்படுகிறார்கள். இது காரணம் என்னன்னா வந்து அடிப்படையாவே வந்து அவங்களுக்கு அரசியல் புரிதல் கிடையாது. ஏன்னா ஜெயிக்கிற குதிரையில பணத்தை கட்டுற மாதிரி
ஏதாவது ஒரு ஒரு கட்சியோ ஒரு கொள்கையோ ஜெயிக்குதுன்னா அதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ சம்பந்தம் இருக்கோ எதுவும் இல்லாம போய் அங்க பின்னாடி போய் நின்றுவாங்க. அப்படி நின்றவர்களை வந்து பெரியார் விமர்சிச்சிருக்காரு, திமுக பின்னாடி போய் நின்றவங்கள. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு காலத்துல நம்ம பார்த்தோம்னா திமுக அப்படின்னா வந்து நாத்திக கட்சி, அங்க வந்து கடவுளே கும்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. அது பெரிய பெரிய ஐகான்லாம் வந்து கட்சி விட்டுலாம் போயிருக்காங்க. அது நிறைய விஷயங்கள் நடந்தது. ஆனா அங்க போன எல்லாருமே ஜாதி மறுப்பு கொள்கையில வந்து தீவிரமா இருந்தாங்களா? அல்லது வந்து அங்க இருக்க அந்த கட்சியில இருக்க அந்த திராவிட கொள்கைகள் எல்லாத்துலயும் வந்து ரொம்ப தீவிரமா இருந்தாங்களா? இல்ல. அததான் நம்ம வந்து இப்ப பார்க்க முடியுது. நெறைய இன்சிடென்ட்ஸ்ல பார்க்க முடியுது. அவங்களுக்கு வேண்டியது ஜெயிக்கிற இடத்துல நம்ம போய் நிக்கணும் அப்படின்னு. இப்ப அவங்க எல்லாருக்குமே வந்து ஜெயிச்சுட்டோம் வந்து மக்களுக்கு வெல்ஃபேர்னஸ் எல்லாம் செஞ்சுட்டோம்னாலுமே இந்த அரசியல் படுத்தாம விட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, படிச்சு முடிச்சுட்டு வந்து எனக்கு அ ஒரு ஒரு நல்ல ஒயிட் காலர் ஜாப் கிடைச்சு, நல்ல ஏசி ரூம்ல நல்லா உட்காந்து நல்லா சம்பாரிச்சு, நான் வந்து ரொம்ப ரைட் ராயலா சொல்றேன். இந்த அ அரசியல் கட்சிங்கலாம் வந்து அ ஏதோ அ எதுவும் செய்யல. இந்த மக்கள் நான் போராடுறேன்னு சொல்லிட்டு இந்த கட்சிகள்ல பண்றவங்க, இந்த போராட்டம் பண்றவங்கலாம் வந்து டெவலப்மெண்ட்ட வந்து இது பண்றாங்க. மக்கள பிரிக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வேற வேலை வெட்டியே இல்ல. இப்படின்ற ஒரு ஒரு மக்கி போன, ஒரு மழுங்கடிச்சு போன ஒரு ஆளா தான் அ இருக்க முடியுது. ஏன்னா வந்து இத்தனையும் வந்து யாரால் பெறப்பட்டார்கள்ன்ற அந்த அறிவே இல்ல. ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து அரசியல் படுத்தவே இல்ல. இவங்க எல்லாரையுமே அரசியல் படுத்த வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா அரசியல் இல்லாம எந்த ஒரு உயிரும் வந்து இல்ல. அது வந்து மனிதர்கள் மட்டும் கிடையாது. எந்த உயிருமே அரசியல் அ அரசியலால் பாதிக்கப்படாத உயிர் எதுவுமே இல்ல. எல்லாமே அரசியலுக்குள்ள தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது, நம்ம எதுக்கு முன்னேறணும்? நம்ம யாரோட ஒண்ணு சேரணும்? நமக்கு எந்த கருத்துக்கு பின்னாடி இருக்கணும்ன்ற விஷயங்கள் தெரியாம போயிருச்சுன்னா, அண்ணா ஹசாரே மாதிரியான சில கூட்டங்களுக்கும், லஞ்சம் தான் வந்து உலகத்தின் பெரிய த இதா இருக்குன்ற மாதிரியான இதுவுமே, அ சும்மா அந்த மாதிரியான ஒரு மேலோட்டமான விஷயங்கள மக்கள ஈர்த்து, அவங்கள திசை திருப்ப முடியுது. ஏன் திசை திருப்பணும்னா, அப்படி திசை திருப்பி விட்டாங்கன்னா, அமைப்பாய் திரளக்கூடிய மக்களின் சதவீதத்த குறைச்சுட்டு, தனக்கு வேண்டியத செய்ய முடியுது. ஏன்னா, இப்ப வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடியே தெரியும். பல லட்சம் கோடிகள் உங்களோடது, என்னோடது, அ பல பல ஏழைகள் வந்து ஒரு வேள சாப்பாட்டுக்கே நைட்டு சாப்பிடாம தூங்குற அத்தனை மக்களோட வரி பணமும் வந்து ஒரு சில குஜராத்தி மார்வாரிகளுக்கு போகுது. அவங்களுக்கு ஏன் தெரியல அப்டின்னா, அவங்களுக்கு அரசியலும் தெரியல, நடைமுறை இதுவும் தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து தன்னுடைய கடவுள்னு போதிக்கப்பட்ட ஒண்ணும், மாற்று மதத்தின் மீதான ஒரு வெறுப்பும் தான். ஸோ இப்ப வந்து நம்ம இத்தனையும் சுத்தி, சுத்தி, சுத்தி நடக்கிறதெல்லாம் எங்க போய் முடியுதுன்னா வந்து, நம்ம யுனைட் ஆகாம போறதுல தான். அந்த ஏன் யுனைட் ஆகணும்? ஏன் வந்து ஒன்று சேரணும்? ஏன் வந்து ஒரு சிஸ்டமா திரளணும்? அப்படின்றத வந்து இன்னும் தெளிவா திரளும்போதான எத்தனை பிரச்சனைகள் வருது? அந்தந்த பிரச்சனைகள்ல எப்படிலாம் நம்ம வந்து ஒண்ணா சேரணும்ன்றத வந்து ரொம்ப டீட்டெயிலா குடுத்திருப்பாரு. கிட்டத்தட்ட வந்து செங்கிஸ்கான் வந்து ஒரு படையை திரட்டி எப்படி வந்து செல்ஃப் சஸ்டெயின்ட் ஒரு படையா உருவாக்கி ஜெயிச்சாரோ, கிட்டத்தட்ட இப்ப உலகத்துல இருக்க எல்லா மிலிட்டரிக்குமே பேஸா இருக்கிறது செங்கிஸ்கானோட அந்த மாடல் தான். அதே போல இவர் சொல்ற இந்த புக்ல இருக்க எல்லாமே நீங்க படிச்சீங்கன்னா, அது நாட் ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். நீங்க வந்து இந்த அமைப்பாய் திருமணம்ன்ற இந்த விஷயத்த தெரிஞ்சா லைஃப்லயே நெறைய விஷயங்கள நீங்க சாதிக்கலாம். அ பொலிட்டிக்கலா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க உங்களோட பெர்சனல் லைஃப்லயும் சாதிக்கலாம். உங்களோட அ ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சாதிக்கலாம். அவ்ளோ நெறைய விஷயங்கள் இதுல குடுத்துருக்காங்க. ஆ ஸோ இ நான் திரும்ப வருவேனான்னு தெரியல. எனக்கு டைமிங் மேட்ச் ஆகல. இன்னைக்கு தான் டைம் கிடைச்சது. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நோட் பண்ணி மொத்தமா கொட்டிட்டேன். நன்றி. 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 நன்றி தோழர். காளி கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? ஓகேம்மா. அதுதான் வந்தேன். சார்வாக்கா நீங்க பேசுறீங்களா? தோழர். நன்றி மேடம். நன்றி. நான் வந்து நீங்க பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து புக்கு ரீட் பண்ணும்போது இல்லை, இருந்தாலும் ஒரு 2 கருத்துக்கள் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். அதாவது அமைப்பா திரளும்னு சொல்லும்போது, பெண்கள் ஒன்னா வந்து ஒரு அமைப்பா திரளாதது வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான் இருந்துகிட்டு இருக்கு. முக்கியமா எனக்கு வந்து இப்போ சில கருத்துக்கள் வந்து ரொம்ப ஏன் நிறைய பேர் பேச மாட்டேங்கிறான்னு மனசுல ஓடிட்டே இருக்கும். இப்ப கூட சமீபத்துல வந்து இந்த சிபிஐ வந்து சொல்லியிருந்தாங்க, இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
இது வந்து எனக்கு வந்து ரொம்ப நாளா நான் நினைச்சிட்டு இருப்பேன், இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் வந்து ஏன் இல்ல, யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கேட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, எனக்கு இப்பதான் அவங்க நினைக்கிறது இப்பதான் எனக்கு தெரிய வந்தது, இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அப்படின்னு. அதே மாதிரி பெண்கள் ஏன் ஃபெமினிஸ்ட் குரூப்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குரூப் வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப நாள் ஒரு இது. ஏன்னா இப்போ நாடகங்கள்லாம் பார்க்குறோம், ரொம்ப ஒரு பிற்போக்குத்தனமான இதெல்லாம் காமிக்கிறாங்க, பல பேர் அது வந்து எக்ஸ்போசர் பண்றாங்க. இது வந்து இப்போ நிறைய பேர், இப்போ நிறைய பெண்கள் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைச்சனாலையும் படிப்பு கிடைச்சனாலையும் கொஞ்சம் தைரியமா இருக்காங்க. இருந்தாலும் பல பேர் வந்து இந்த பழைய கருத்துக்களை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது கொஞ்சம் பிற்போக்குத்தனமா அவங்களும் மாறுறதுக்கு ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. இதை வந்து ஸ்ட்ராங்கா யாருமே வந்து வெளியே வந்து சொல்லல. இதே வந்து ஃபாரின்ல உங்களுக்கு ஹாலிவுட்ல வந்து இந்த அளவுக்கு ஒரு பிற்போக்கு சிந்தனை உள்ள ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, தனியா மேகசின் வச்சிருப்பாங்க. அது மாதிரி இருக்கும். கண்டிப்பா வந்து பெரியார் மாதிரி ஒரு ராவா ஃபெமினிசம் பேசக்கூடிய ஆட்கள் வந்து நான் பார்த்தது இல்ல. இருந்தாலும் வந்து அந்த கட்சி சார்பா போகும்போது இது போகும்போது பல விஷயங்களை அவங்க கான்சென்ட்ரேட் பண்றதுனால எல்லாத்தையுமே பேச முடியல. அதனால பெண்கள் அமைப்பு வந்து கண்டிப்பா வந்து தனியா வந்து இருந்து இண்டிபெண்டா ரொம்ப ஃபியர்ஸா வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம அஜித் ரசிகர், விஜய் ரசிகர்கள் மன்றங்கள்லாம் பாக்குறோம். அவங்க வந்து எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ்டா இருக்காங்க. ஒரு விஷயம்னா டக்குன்னு ஒண்ணு கூடிடுறாங்க. ஒரு கொண்டாடுறாங்க, சில விஷயங்களை வந்து கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பெண்களும் இந்த மாதிரி கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ்டா வந்து அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். இப்போ வந்து சில பெண்கள்லாம் பெண் டாக்டர் தான் போய் கேட்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் வெகுளியா கிராமத்துல இருக்கிற பெண்களுக்கு வந்து பெண்கள் அமைப்புன்னு இருக்கும்போது கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆம், ரெண்டாவது வந்து இந்த நான் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப அவர்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ பாலிடிக்ஸை தாண்டி பல விஷயங்களை வந்து எதார்த்தம் உண்மையை வந்து சொல்லக்கூடிய ஒரு நபர். அந்த மாதிரி கொஞ்சம் நான் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனும் ஒன்றா இருக்க, நிறைய டெவலப் பண்ணணும், காலேஜஸ்க்கு டெவலப் பண்ணணும், மக்களை வந்து அரசியல் படுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள அரசியல் சண்டைகள் பார்த்தோம்னா நாங்க தான் அண்ணாவின் உண்மையான வாரிசுன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க நாங்க இல்லை, நாங்க தான் அண்ணாவின் கருத்துக்களை மக்களுக்கு போய் சேர்க்கணும்னு சொல்லி மாத்தி மாத்தி இந்த மாதிரி வர்றதுனால இந்த குறிப்பிட்ட அந்த பிற்போக்கு இதெல்லாம் வந்து அவங்க செயலை கட்டா, ஒரு கட்சி செயலை கட்டாட்டிலையும் வாய் வழியா வந்து ஒத்துக்குவாங்க. ஆனா இப்ப இருக்க வந்து அதனால மக்களுக்கு இந்த ரொம்ப இந்த கொள்கை ரீதியான அரசியல் வந்து நிறைய பேர் வந்து கத்துக்காமே போயிட்டான். இப்போ வந்து கொள்கை ரீதியான அரசியல்னு வரும்போது அது எங்க இருக்கும்போது யாரும் முதல்ல போய் டெக்ஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து மக்கள் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஃபேஸ்புக்ல நான் கொஞ்ச நாள் கழிச்சு, ரொம்ப நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சில நண்பர்கள்லாம் வந்து இந்த பாஜக கருத்துக்களை வந்து போட்டிருக்கிறது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மக்களுக்கு எவ்வளவு சீக்கிரமா வந்து ஆஹ் அதாவது அடித்தட்ட லெவல்ல போயிட்டு டச் பண்ணணும். அப்போது எல்லாரும் போய் சேரணும். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப் இந்த மாதிரி போய் சேரணும். நம்மள்ட்ட சுற்றுவார்களுடன் சேர்ந்து பேசணும் முதல்ல. சில ரொம்ப எளிமையான சில விஷயங்களை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஆசைப்படுறேன். நன்றி. ரொம்ப நன்றி தோழர், உங்களுடைய கருத்துக்களுக்கு. செந்தில் தோழர், நீங்க பேசுறீங்களா? நன்றி. எல்லாரும் நன்றி வணக்கம். நன்றி. இது தொடர்ச்சியா படிக்க போறீங்க இல்லையா? இல்லைங்க தோழர், அறிமுகம் மட்டும்தான். முன்னுரையும் முன்னுரைகள் மட்டும்தான் படிச்சிருக்கோம். 8 டிசைட். நாளைக்கு வேற ஒரு புக்கு தான். அடுத்த வாரம் இன்னும் டிசைட் பண்ணல. இன்னைக்கு முன்னுரை மட்டும்தான் இது. சரி சரி. ஏன்னா இது இந்த புக்கு படிக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சேன். ஒரு 4வது சாப்டர் பாதியில கை தூக்கிட்டேன் நான். முன்னுரை படிக்க முடியல. படிக்கும் போதே எனக்கு ரொம்ப உந்துதலா இருந்தது, இதையே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு. பார்ப்போம், பேசி முடிப்போம். இல்ல இது ரொம்ப ஆழமா இருக்கும். எனக்கு அப்ப இருந்த நிலைமையில வந்து அத முழு கவனம் செலுத்தி படிக்க முடியல. இது முழு நேரமா பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி உட்காந்து படிக்க வேண்டிய ஒரு புக்கு. சும்மா போற போக்குல கேஷுவல்லாம் படிக்கிற புக் இல்லை. அதுக்கப்புறம் அது சரியா படிக்கிறதுக்கு ஒத்து வராதனால அப்படியே போயிட்டு இருக்கு. அதனால நீங்க நடத்துனீங்கன்னா அப்படியே வந்து கேட்கலான்ட்டு இருந்தேன். சரி, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து எனக்கு இது அமைப்பாய் திரள்வோம் அப்படிங்கிற தலைப்பே வந்து ரொம்ப ஒரு கொக்கி போட்டு இழுத்துது முதல் தடவை அந்த பேரை நான் கேட்டது. ஏன்னா அதோட உள்ள அர்த்தங்கிறது நீங்களே நிறைய எல்லாரும் பேசுனீங்க. ஆக்சுவலா அதுதான் ரொம்ப ஒரு கொக்கி போட்டு இழுக்கிற ஒரு விஷயம். இதுல நீங்க கூட சொன்னீங்க,
பெண்கள் அமைப்பை திரளாம பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லி எங்க செய்தி கூட கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க. ஆஹ் இந்த அமைப்பா திரள்றது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஊருக்கும் அதுதான். அது நம்ம ஊர்ல இது ரொம்ப அதிகம். கூட்டமா சேர்ந்து பேசினாதான் அடுத்தவனுக்கு காது கேட்கும். ஸோ இல்லைன்னா காது கேட்காது. தனியா எவ்வளவுதான் பேசினாலும், சரியான விஷயத்தை எவ்வளவுதான் பேசினாலும், அங்கங்க பேசினாலும் காது கேட்காது. கூட்டமா பேசினாதான் காது கேட்குங்கிறது தான் ரியாலிட்டி. அதனால அந்த அமைப்பை திருடுறதுங்கிறது ஒரு ரொம்ப ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம். அது போக இன்னொன்று, முன்னாடி ஒரு 2 பேர் பேசுனது கூட சொன்னாங்க, இவருக்கு எப்படி நேரம் கிடைச்சது எழுதுறதுக்கு அப்படிங்கிறது. இது பல வேலைகளுக்கு நடுவில் இது எப்படி செஞ்சீங்கங்கிறது ஒரு ரொம்ப சம்பிரதாயமான ஒரு பேச்சு. ஆனா திரும்ப பொறுத்த வரைக்கும் நான் நேர்லயே பார்த்துருக்கேன். அவரோட ஒரு நாள் எப்படி இருக்குங்கிறத நிறைய தடவை நேர்லயே பார்த்துருக்கேன். அதனால அவருக்கு அந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா அவரு தனியா இருக்கிற நேரங்கிறது இல்லை. ஏன்னா இப்போ ஒரு 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 இந்த மாதிரி ஒண்ணு எழுதணும் அப்படின்னா யோசிக்கிறதுக்கு, உட்கார்ந்து எழுதுறதுக்குன்னு தனியா ஒரு நேரம் வேணும். அவரு தனியா இருக்கிறதுங்கிறதே கிடையாது. எப்பவுமே கூட ஆளுங்க இருந்துட்டே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவரோட பிஏவே ஒரு தடவை சொல்லியிருக்காரு, அவரு பாத்ரூம் போகும்போது மட்டும்தான் தனியா இருப்பாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி எப்பவுமே கூட ஆளுகளே இருந்துட்டே இருப்பாங்க. என்ன சொல்ல போனேன்னு கேட்டீங்கன்னா, அவர் ராத்திரி தூங்கும் போது அவர் அறையில பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 பேர் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எப்பவுமே சுத்தி ஆளுக, சுத்தி பிரச்சனைக, அதுக்கு நடுவுலயே அவர் இருந்துட்டு இருக்கும்போது இதை எப்படி எழுதினாருங்கிறது எனக்கு உண்மையிலேயே பெரிய ஆச்சரியமா தான் இருந்தது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அண்ணா நூலகத்துல இந்த புத்தகத்தை பத்தி ஒரு திறனாய்வு ஒரு விழா நடந்துச்சு. அப்ப வந்திருந்தாரு அவரு திரும்ப. அப்ப அவர்கிட்ட கேட்டேன் நான், "இது எப்படி எழுதுனீங்க?" அப்படிங்கிறப்ப அவர் சொன்னாரு. என்கிட்ட சொன்னது அப்புறம் கடைசியில மேடையில பேசும்போது சொன்னாரு, பாதி வரைக்கும் தான் பாதி புத்தகம் தான் இதுல நான் உட்கார்ந்து பேப்பர் பேனா வச்சு எழுதுனது. ஏறக்குறைய பாதி வந்து போன்ல டைப் அடிச்சது தான். அதான் ஃப்ளைட்ல எங்கேயாவது டெல்லிக்கு போகும்போது, மற்ற ஊருக்கு போகும்போது அப்போ உட்காந்து டைப் அடிச்சது, கார்ல எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது டைப் அடிச்சது, இல்லை எங்கேயாவது இப்போ வெளியே போகும்போது எங்கேயாவது வெயிட் பண்ற இடத்துல உட்காந்து டைப் அடிச்சதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு புக்ல பாதிக்கு மேல ஒரு போன்ல டைப் அடிச்சாருங்கிறப்போ அதை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருந்துச்சு ஆக்சுவலா. இன்ஃபேக்ட் அப்ப அவர் சொன்னது, எனக்கு அந்த மாதிரி போன்ல டைப் அடிச்சு ஸ்பாண்டிலைட்டிஸ் ப்ராப்ளம் ரொம்ப ஜாஸ்தியாயிதான் நான் நிறுத்திட்டேன், எழுதுறதை நிறுத்திட்டேன். அதனால கடைசி சாப்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முற்று பெறாத மாதிரி தான் இருக்கும். இது 58 சாப்டரோட முடியறது இல்லை. இன்னொரு 58 சாப்டர் எழுதுற அளவுக்கு விஷயம் இருக்கு. என்னால முடியாம பிசிக்கலாவும் மென்டலாவும் முடியாம தான் நான் நிறுத்திட்டேன்னு அவரு சொன்னார். அந்த அளவுக்கு அவரு உடல்லையும் மத்ததுலயும் உழைப்பு, அவ்வளவு பெரிய உழைப்பு போட்டு இது எழுதியிருக்காரு. இது இல்லைன்னா இந்த புக்கு படிக்க ஆரம்பிச்சு ஒரு 4 சாப்டரோட நிறுத்தினேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்பதான் அந்த மிரட்சி ரொம்ப ஜாஸ்தியானது. அதாவது 4 சாப்டர் படிக்கிறதுக்கே இவ்வளவு கவனம் செலுத்தி இவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டியதா இருக்குது. அதை எழுதுறது அப்படிங்கிறது, அப்ப அவர் எழுதுற விஷயம் அவருக்கு உள்ள எவ்வளவு ஆழமா ஊறி இருந்தால் வழி இது இவ்வளவு தூரத்துக்கு வெளியே வராது. சும்மா உட்காந்து கற்பனையா கதை எழுதுற மாதிரி உட்காந்து கற்பனை பண்ணி எழுதுறது இல்லை. இது எந்த மாதிரி புக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதை அவர் எழுதினாரு அப்படின்னா, இவருக்கு இதுல சொன்ன ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, இதுல ரேண்டமா ஏதாவது ஒரு லைன் எடுத்து படிச்சீங்கன்னா சினிமாவில் வர பஞ்சு டைலாக் மாதிரி இருக்கும். அவ்வளவு மீனிங்ஃபுல்லா, அவ்வளவு ஆழமா இருக்கும். அந்த மாதிரி தொடர்ச்சியா இவ்வளவு பெரிய புக் எழுதுற அளவுக்கு அப்ப அவருக்கு உள்ள அவ்வளவு விஷயங்கள் உள்ள இருக்குங்கிறது தான் ஆக்சுவலா இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். அவ்வளவு உள்ள வச்சிருக்காரு. அதுல ஒரு அளவுக்கு தான் அவர் வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் உள்ள இன்னும் எவ்வளவு இருக்காங்கிறது இன்னும் மறுபடியும் அவர் எழுதினார் தான் தெரியும். பேசும்போது அவர் பேசுறது ஒரு பக்கம், இந்த மாதிரி எழுதும்போது தான் இன்னும் எவ்வளவு உள்ள வச்சிருக்காருங்கிறது புரியும். ஸோ அதான் மெயினா சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க படிக்கும்போது நான் மறுபடியும் கேட்டு பார்க்கலாம். நன்றி நன்றி தோழர். ரொம்ப நன்றி. அது எப்படி மொபைலில் டைப் அடித்ததெல்லாம் ரொம்ப இம்பாசிபிள் டாஸ்க் தான் அது.
நீங்கள் சொன்ன மாதிரி அவரும் இதை குறிப்பிட்டிருக்காரு. தனியாக இருக்கிறதுக்கான நேரமே எனக்கு இருந்ததில்லை அப்படின்றத நன்றி உரையிலையும் ரொம்ப சிரமப்பட்டு இந்த 58ஓட இது முடியறதில்லை, இது இன்னும் நிறைய இருக்குது எழுதுறதுக்கு அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. ரொம்ப நன்றி உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஷேர்ஸ்க்கு. தேங்க்யூ மக்களே. வேற யாராவது பேசுறதுக்கு இருக்கீங்களா? நாகும் சரி, ஆமா, நான் ஜஸ்ட் பேசுறேன். தோழர்கள் ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து பகிர்ந்துக்கோங்க. ஏன்னா இந்த புத்தகம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அதை பத்தியும் நீங்க பேசலாம், இல்ல படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை பத்தியும் நீங்க கண்டிப்பா பேசலாம். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து பேசுங்க. இந்த புத்தகம் கிட்டத்தட்ட நான் ஒரு 2 முறை படிச்சுட்டேன். இப்போ 3வது முறை வந்து கொஞ்சம் படிச்சு அப்படியே வச்சிருக்கேன், ஒரு பாதியா நின்றுட்டு இருக்கு. ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் வந்து ஒரு புதுவித ஒரு புரிதலை தான் இது ஏற்படுத்தி இருக்கு. இதுல வந்து கவிஞர் ரொம்ப சூப்பரா முன்னுரையில எல்லாம் சொல்லியிருப்பாரு. அவரு வாழ்த்துறையில சொல்லியிருப்பாரு, வரிகளுக்கும் வரிகளுக்கு இடையிலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிகளுக்கு அந்த இதே வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு இந்த புக்கை அவர் உள்வாங்கி இருந்தா அப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னு தோணுச்சு. இப்ப படிக்கும்போது எனக்கு அது தோணுச்சு. கண்டிப்பா இந்த புக்கு வெறுமனே வந்து அரசியல் சார்ந்த புத்தகம்னு தள்ளி வச்சிட வேண்டாம் அப்படின்றதுதான் என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள். எல்லாரும் கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு புக் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை வந்து மேனேஜ்மெண்ட் சைட்ல இருக்கிறவங்க கூட கண்டிப்பா படிக்கலாம். ஏன்னா ஒரு சிஸ்டத்துக்குள்ள நம்ம செயல்படும் போது எந்த மாதிரியான புரிதல்கள் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கூட இருக்கணும்ன்றத பத்தி தான் இந்த புக்கு மேக்சிமம் பேசுது. அது அரசியல் தளத்தோட பொருத்தி பார்க்கும்போது மிகச்சிறந்த ஒரு அரசியல் கையேடா இந்த புத்தகம் இருக்கும் அப்படின்றதுதான் நான் என்னோட ஒரு கருத்தா இருக்கு. இந்த புக்கை அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு. இது எல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இந்த புத்தக வெளியீட்டு விழால அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இந்த புத்தகத்தோட முகப்பு படம் அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் தோணும், இது என்ன டிசைன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தோணி இருக்கலாம். இல்ல ஏன் இது இப்படி இருக்கு அப்படின்னு கூட தோணி இருக்கலாம். அதுக்கு அவர் வந்து ஒரு ரீசன், அந்த முகப்பு படம் கூட அவரு தான் சூஸ் பண்ணது. அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருந்தாரு. அந்த முகப்பு படத்துல இருக்கிற இலைகள் அங்கங்க சிதறி கிடக்கும் போது அது ஒரு குப்பை. ஆனா அந்த இலைகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு சிஸ்டமா ஒரு அமைப்பா அதை வந்து நம்ம மாத்தும் போது அது ரொம்ப அழகான ஒரு பூ மாதிரி தெரியும். அது ஆக்சுவலா ஒரு இலை. நிறைய இடத்துல கிடந்த இலை, அது ஜஸ்ட் ரேண்டமா ஒரு இன்டர்நெட்ல இருந்த ஒரு பிக்சர். அதை வந்து இவர் தான் சூஸ் பண்ணியிருக்காரு. இது முகப்பு படமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி அவர் சூஸ் பண்ணி அதுக்கான அர்த்தமும் இவர் சொன்னப்ப தோணுச்சு. ஒரு மனுஷன் முகப்பு படத்துல வந்து இது இப்படி இருந்தா போதும், இதுதான் இந்த இதுக்கு கரெக்டா இருக்கும்னு யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஆழ்ந்து ஒரு விஷயத்த செய்யறாருல்ல. இந்த புக்கை வெறுமனே நம்ம எழுதிட்டோம், பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு இது இல்லாம இந்த முகப்பு படத்துல கூட இவ்வளவு கவனம் செலுத்தி இந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவரு வச்சது. அதையும் அவர் சொல்லும் போது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. எப்படி சின்ன சின்ன விஷயத்த கூட இப்படி யோசிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த புத்தகத்தோட ஒவ்வொரு டாபிக்ஸுமே எப்படி இருக்கும்னா, ஒரு மனுஷன் நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள எப்படி புரிஞ்சுக்கணுன்றதுதான். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப என்ன கவர்ந்த ஒரு டாபிக்னு பார்த்தா பகை முரண் நட்பு முரண் பத்தி அவர் பேசியிருப்பாரு. அவ்வளவு அழகா இருக்கும். இங்க முரண்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே இருக்கிறதுதான். இந்த முரண்களை நம்ம என்ன மாதிரி பார்க்கணும், எப்படி கையாளணும் அப்படின்றத பத்தி சூப்பரா பேசியிருப்பாரு. பகை முரண் நட்பு முரண் அந்த சாப்டர்ல. அதுவும் அந்த நம்ம கூடவே இருக்கிறவங்க ஆனா ஒரு கருத்து முரண் இருக்கு அப்படின்னா அவங்கள நேரா எதிர்ல நிறுத்தி பேசிடக்கூடாது, அவங்க தோள் மேல கை போட்டு பேசணும்ன்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அத இவ்ளோ நுணுக்கமா ஒரு மனுஷன் வந்து எழுத முடியுமான்னு கேட்டா நான் இதுவரை பார்த்தது இல்ல. இந்த புத்தகத்துல அவ்வளவு சூப்பரா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நம்ம விமர்சனங்களை வந்து எதிர்கொள்ளும் போது நம்மள யாரு விமர்சிக்கிறாங்கன்ற அந்த ஒரு கோணத்தை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. யாரு நம்மளை விமர்சிக்கிறாங்க, யாரு நம்மளை கை காட்டி பேசுறாங்க, அவங்க யார கூட நம்மள ஒப்பிட்டு பேசுறாங்க, இந்த மாதிரி நம்மளை பற்றி என்ன பேசுறாங்க, யார் பேசுறாங்க, யாரோட ஒப்பிட்டு பேசுறாங்க, என்ன மாதிரியான நோக்கத்தினால அவங்க பேசுறாங்க,
இந்த மாதிரி விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஒரு தனி மனித சிக்கலையும் தலைமைத்துவத்துல இருக்கிற சிக்கலையும் வந்து சொல்லியிருப்பாரு. ஒரு அமைப்புல ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு தலைமைத்துவத்துக்கும் இருக்கிற சிக்கல்களை பத்தி பேசியிருப்பாரு. இப்படி இந்த புத்தகம் ஃபுல்லா ஒரு ரொம்ப ஆளுமையா ஒரு மனுஷன் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும் அத்தனை விஷயத்தையும் பேசியிருப்பாரு. மக்களை ஒன்னா சேர்க்கறதோட ரொம்ப முக்கியமான நோக்கம் எதுவா இருக்கணும்னு பேசியிருப்பாரு. இங்க வந்து ஆட்சியோ அதிகாரமோ இது கிடையாது நம்மளோட நோக்கம். இங்க நம்மளோட நோக்கம் அப்படின்றது மக்களை அரசியல் படுத்துறது. இந்த அரசியல் படுத்துதல் அப்படின்றதுக்கான மீனிங்கையும் ரொம்ப அழகா இதுல சொல்லியிருப்பாரு. இங்க இன்னொரு ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த புத்தகத்துல இருந்து எடுத்துக்க வேண்டியது இல்லைன்னா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது என்னன்னா, ஒரு மனுஷன் இப்போ ஒரு அரசியல் கட்சியில செயல்பட்டுட்டு இருக்காருன்னா டக்குன்னு இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அவர் ஒரு எக்ஸாம்பிள் சூப்பரா சொல்லியிருப்பாரு இதுக்கு. ஒரு கம்ப்ளைண்ட் ஒருத்தர் மேல குடுக்குறாங்க அப்படின்னும் போது அஹ் அது எதன் பேர்ல நம்ம நடவடிக்கை எடுக்கணும்? அந்த கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்கன்றதுக்காக நம்ம நடவடிக்கை எடுக்கணுமா? இல்ல நம்ம டைம் ஆனாலும் பரவாயில்ல. இப்போ வந்து உடனடி இந்த சடனா ஒரு சொல்யூஷன் நம்ம குடுப்போம்ல. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஒரு சொல்யூஷன். அந்த மாதிரி சொல்யூஷன் குடுக்கறது சரியா? இல்ல அலசி ஆராய்ஞ்சு டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு ஒரு நிரந்தர சொல்யூஷன் குடுக்கறது சரியான்ற ஒரு டிஸ்கஷன வந்து இதுல ஏற்படுத்தியிருப்பாரு. இப்படி ஒவ்வொரு டாபிக்லயும் நம்ம தொடாத, நம்ம யோசிக்காத நுணுக்கமான ஒரு நுண் அரசியல் அவர் வந்து பேசியிருப்பாரு அப்படின்றத ஒவ்வொரு வரி படிக்கும்போது நம்மளால உணர முடியும். கண்டிப்பா எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துல நிறைய பேர் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அஹ், சொல்றீங்க. ஆனா அமேசான்ல இருக்கு. அமேசான்ல, பிளிப்கார்ட்ல எல்லாத்துலயுமே அவைலபிளா தான் இருக்கு. அப்படி அதுலயும் கிடைக்கல அப்படின்னும் போது காமன் ஃபோக்ஸ் அப்படின்ற ஒரு ஒரு சைட் இருக்கு. அதுல இந்த புத்தகம் கிடைச்சிட்டு இருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா படிங்க. ஜெய்பீம் தோழர், நீங்க பேசிடுறீங்களா? நன்றி தோழர். ஆக்சுவலா அமைப்பாய் திரள்வோம் அப்படிங்கிறது வந்து நான் எந்த கண்ணோட்டத்துல பாக்குறேன் அப்படின்னா, சிதறி கிடக்கும் பூக்களை வந்து தொகுத்து ஒரு மாலையா உருவாக்கி இருக்கிற மாதிரி தான். இந்த சமுதாயத்துல வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. அந்த பலதரப்பட்ட மக்களோட பிரச்சனைகளை வந்து ஒன்றிணைச்சு அவங்கள அரசியல் மயப்படுத்தி அவங்களுக்கு தேவையான அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்கணுங்கிறதுல எழுச்சி தமிழர் திருமாவளவன் அண்ணன் வந்து சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்காரு. நார்மலா வந்து தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து திருமாவளவன் நல்லா உணர்ந்திருக்காரு. அது அம்பேத்கர் கோட்ல இருந்து தான் வந்து கற்பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கற்பி அப்படிங்கிறது இப்போ நார்மலா ஒரு அரசியல் கட்சி நடத்துற தலைவர்கள் வந்து நிறைய படிச்சு அவங்க நாலேஜா இருப்பாங்க. நான் சொல்றதை நீ கேட்டு செயல்படுத்தணும், அதுதான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா திருமாவளவன் வந்து தலைமைத்துவத்தை உருவாக்குறாரு. அவரோட தொண்டர்கள் அனைவருக்கும் வந்துட்டு எஜுகேட் பண்ணி அவர் மாதிரியே நல்ல ஒரு சமூக நீதி கொண்டவர்களாக உருவாக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ திருமாவளவனோட ஸ்பீச் வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் ஒரு கசப்பா இருக்கும். இப்போ ஒரு குடிசை எரியுது அப்படின்னாலோ, இல்ல ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட்ல அடிபட்டு கிடக்குறாங்கன்னாலோ, அங்க ஃபயர் சர்வீஸும் ஒரு சவுண்ட் குடுத்துட்டு தான் போகும். அதே மாரி ஆம்புலன்ஸும் சவுண்ட் குடுத்துட்டு தான் போகும். அவங்கள அவங்களோட எண்ணம் என்னன்னா, எவ்வளோ சீக்கிரம் முடியும், அங்க இருக்கிறவங்கள காப்பாத்தணும். இதுதான் எண்ணமா இருக்கும். அதே மாரி தான் திருமாவளவனாவும். அவரு அரசியல்மயப்பட்டு, அவரோட கருத்துக்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குது. அவங்களுக்கு வந்து சனாதனத்துக்கு எதிரா பேசுறாங்க அப்படின்னா, இப்போ இடைசாதி சமூகமா இருக்கட்டும், அவங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலேயோ வந்து சனாதனத்த ஃபாலோ பண்ணும்போது, அவங்களுக்கு இதுல வந்து கொஞ்சம் வெறுப்பு வரும். ஆனா, அங்க குடிசை எரிஞ்சிட்டு இருக்குது, அங்க ஒருத்தனோட உயிர் பறிபோயிட்டு இருக்குதுங்கிறனால, அவரோட பேச்சுக்கள் வந்து சைரன் மாரியும், அவரோட அரசியல் வேகம் வந்து அதிகமாவும் இருக்கு. அத வந்து அவங்க கூடிய விரைவில புரிஞ்சுக்குவாங்க. அதனால இப்ப இருக்கிற காலகட்டத்துல அதிகமான பேர் வந்து பலதரப்பட்ட மக்கள் வந்து விசிகால வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தலைப்பு எடுத்து நீங்க கொண்டு போறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி தோழர், நன்றி. தோழர்கள் வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கா பகிர்ந்துக்கிறதுக்கு? இருந்தா பேசிடுங்க. நம்ம அதை பேசி முடிச்சுட்டு நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
யார் இருக்காங்களா நாகு? இல்ல காளி இல்ல. ரெக்வஸ்ட்லயும் யாரும் இல்ல. தோழர்கள் எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா உங்களுக்கு வேற பெர்மிஷன் டைம் தாண்டி போயிட்டு இருக்கேன். ஆமா ஆமா அழுக ஆரம்பிச்சாச்சு. சரி சரி ஓகே குட் குட். சரி போய் பாருங்க. நல்லா ஓகே ஓகே காளி. அப்போ நம்ம முடிச்சுக்கலாம் இந்த செஷன். இன்னைக்கு முடிச்சுட்டு நம்ம நாளைக்கு இன்னொரு புதிய புத்தகத்தோட புத்தக அறிமுகம், நாளைக்கும் புத்தக அறிமுகமா தான் இருக்கும். இன்னைக்கு வந்து கலந்துகிட்ட தோழ